கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினோட பூமியின் ஊழிய வாழ்க்கை, அதோட முடிவை நோக்கி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். பல நேரங்களில் நமக்கு ரொம்ப பெரிய துக்கம், வேதனை இருந்தாலும் நடுவில் திடீர்னு ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்கு கிடைக்கும். தேவன் அதை அனுமதிப்பார். இதை நாம் வாழ்க்கையில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும். அதுபோல் பரிசேயர், சதுசேயர் அவர்களோடு இருந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். கடைசியாக நம்ம பார்த்தது அவர்களுக்கான போதனை. அவர்கள் எவ்வளவு மோசமாக இருக்காங்க, ஆனால் அவர்கள் தங்களை வெளித்தோற்றத்தை எவ்வளவு மாய்மாலமாக வச்சுக்கிறாங்க. அவர்கள் மாய்மாலக்காரராக, குருடராக, மதிகேடராக, எந்த அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லி, அது ரொம்ப நியாயம் என்பதாக அவர்கள் நிலைமையும் சொல்லி அவர்களுக்கு போதித்தார். பிறகு ஒரு சம்பவம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இது என்னன்னா, பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், சதுசேயர் நியாயப்பிரமாணத்தின் விஷயங்கள் எல்லாமே நன்றாக அறிந்தவர்கள். 2 பேருமே 2 எதிர்திருவும் போல சில கொள்கைகளிலே இருப்பாங்க. உயிர்த்தெழுதல் இல்லை சதுசேயர் சொல்லுவாங்க, ஆவி அல்லது தேவ தூதர்கள் இல்லை சதுசேயர் சாதிப்பாங்க. ஆனால் பரிசேயர் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. தங்களை மேலோட்டமாக ஒரு பளிங்கு கல் போல வச்சுக்குவாங்க. உள்ளுக்குள்ளே சொல்கிற எதையும், போதிக்கிற எதையும் அவர்கள் சுண்டு விரல் அளவு கூட செய்ய மாட்டாங்க. இது என்ன காண்பிக்குதுன்னு சொன்னால், தேவன் மீது உண்மையான ஒரு அன்பு அற்றவர்களாக காண்பிக்கிறது. ஆனால் இங்கே நேர் எதிரடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை விதவை தேவனை நேசித்த அவருடைய அன்பை தண்டத்தில் தனக்குண்டானது எல்லாவற்றையுமே காணிக்கையாக போட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை உற்று பார்த்து அதில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை ஆண்டவரோட மனசு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஏழை விதவையோட தேவ அன்பு, அவங்க காணிக்கை போட்டாங்கன்றதுக்கு பின்னால் கண்டிப்பாக என்னதான் இருக்கும், தேவனை நேசிக்கிற அவருடைய இருதயம்தான் இருக்கும். அதை சுட்டி காட்டும்படியாக இந்த சம்பவம், அதை கண்களால் ஆண்டவர் கண்டார். இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பூமியிலே பிரசங்கிக்கப்படும் காலமெல்லாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் இவைகள் நினைவூட்டப்படும், இவைகள் சொல்லப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போது இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான வசன பகுதியை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போகலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதில் எல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ரொம்ப அவங்களால பொறுத்துக்கவே முடியல. ஆற்றாமை, என்னதான் பண்ணுறது இதை, இந்த மனுஷனுக்கு பின்னால் உலகமே போகிறதே. ரொம்ப பெரிய வார்த்தை தான், ஆனால் அவங்களால வேறு எதையுமே பார்க்க முடியல. உலகமே பின்னால் போகுது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், we need to stop him அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. 20ஆம் வசனம். பண்டிகையின் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயா பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கிரேக்கரானவர்கள் ஆண்டவரை சந்திக்க வந்தார்கள். ஒரு பக்கம் பரிசேயர் மரண கசப்பில் இருக்காங்க, மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க, வெறுப்பின் உச்சத்தில் இருக்காங்க, ஆண்டவரை பார்த்து பொறாமையிலே கொந்தளித்து கொண்டிருந்தாங்க.
இன்னொரு பக்கம் கிரேக்கரானவர்கள் புறஜாதி மக்கள், அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள். ஐயா, நாங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வந்து கேட்குறாங்க. அப்போது ஒரு ஆறுதல் பார்த்தீங்களா? இங்கே புறஜாதி மக்கள், தேவனற்றவர்கள் ஆண்டவரை சந்திக்க ஆவலோடு இருக்காங்க. சொந்த ஜனம், யூத ஜனம், அதில் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நன்றாக அறிந்தவர்கள் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாங்க. வாழ்க்கையில் சில நேரம் இப்படி தான் இருக்கும். யார் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமோ அவர்கள் எதிர்ப்பார்கள், யார் எதிர்ப்பார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் அல்லது அங்கீகரிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி முரண்பாடுகளுக்கு நடுவில் போக வேண்டியதாக இருக்கும். சில நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இப்படி இருக்கு? ரெண்டு பக்கம் ரெண்டு விதமாக இருக்கிறதே, இதுக்கு நடுவில் நம்ம போக வேண்டியதாக இருக்கிறதே. சொந்த குடும்பத்துக்குள்ளே கூட அப்படி இருக்கலாம், சபையில் எப்படி இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கலாம், சமுதாயத்தில் எப்படி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்ன? இப்படி தான் முரண்பாடுகளுக்கு நடுவில் தான் நாம் நடந்து போக வேண்டியிருக்கும். இதில் என்ன விஷயம்னா, நாம் யாராக நடக்க போகிறோம், நாம் இதில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்மை எதிர்ப்பவர்களை எதிர்த்தே வாழ்க்கையை முடிக்க போகிறோமா, நம்மை வாழ்த்துபவர்களாலே நாம் பெருமைப்பட்டு அதில் வாழ்க்கையை முடிக்க போகிறோமா? இது ரெண்டினாலும் நாம் பாதிக்கப்படாதவர்களாக தேவ நீதியிலே தேவனுக்கு பிரியமாக நாம் அவர் சித்தத்தை செய்ய நடக்க போகிறோமா? இதை ஆண்டவர் செய்தார். 35வது வசனம், அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார், அல்லது அங்கிருந்து கடந்து வேறொரு இடம் சென்று விட்டார். ஒளியை பற்றி இங்கே குறிப்பாக பேசுகிறார். ஆண்டவர் இயேசு தம் மரணத்தை பற்றி பேசுகிறாரு, தான் உயர்த்தப்பட வேண்டும் என்று பேசுகிறாரு. சிலுவையின் மீது எல்லாரையும் தன்னிடம் அவர் இழுத்துக்கொள்வார், ரட்சிப்பார் என்று சொல்கிறாரு. ஜனங்களுக்கு இது ரொம்ப புதிராக இருக்குது, இதை அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. ஆனாலும் கூட என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று வேணா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஒளி உங்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அது என்ன? குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவாக, இருளில் நடப்பவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக, வாழ்க்கையிலே எதிர்காலமே இருண்டிருக்கிறவர்களுக்கு வழியாக. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் அதே போல தான் நமக்கும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? என்ன ரூபத்தில் இருக்கிறார்? கத்தோலிக்கர்கள் சிலையாக வைத்து பார்க்குறாங்க, பெந்தகோஸ்தேக்காரர்கள் கனவு தரிசனம் என்று போகிறாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, ஆண்டவர் தம் வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒளியாகவும் வழியாகவும் நமக்கான தெளிவாகவும் அவர் இருக்கிறாரே. அதில் நாம் ரொம்ப தெளிவாக அதை பிடிச்சிக்கிட்டு சரியாக நம்ம நடக்கணும். அன்னைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஒளி இருக்கும்போதே தெளிவாக நடந்துக்கங்க, இருள் வந்தால் பாதை தெரியாது, ஒளி இருக்கும்போதே அந்த ஒளியின் மேலே விசுவாசம் வச்சிருங்க, உங்களை காப்பாற்றிக்கங்க, மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றார். 37 முதல், அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினாலும் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார். அவர்கள் பேச்சை கேட்டாலே மனசுக்கு ஒரு தெளிவு வந்துடும். பேச்சை கேட்குறாங்க, அவர் அற்புதங்கள் செய்கிறார், அதை பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியம், ஓ மகாபெரிய தேவ வல்லமையாயிற்றே என்று தேவனை விசுவாசிக்கணும். ஆனால் அவங்க விசுவாசிக்கலை. அப்போ என்னதான் பிரச்சனை? நல்ல கண்ணு இருக்கு, பார்க்குறாங்க, உணரலை. அவர்கள் காதிருந்து கேட்குறாங்க, ஆனால் அது அவர்கள் உணர்வுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போகலை. இன்னைக்கு கூட சபையிலே பல ஆண்டுகள் வருகிற விசுவாசிகள் உணராதவர்களாக இருக்காங்க. பவுல் சொல்கிறாரு, பெண்களை பற்றி சில நேரம் சில பெண்கள் இருப்பாங்களாம், அவங்க எவ்வளவு கற்றாலும் உணர மாட்டாங்களாம். ஒரு சத்தமாக கர்த்தருடைய வசனத்தை அவங்க கேட்குறாங்க, ஆனால் அவர்கள் அதை வசனமாக, ஜீவனாக, தங்கள் வாழ்வை மாற்றும் ஒரு வல்லமையாக கேட்கறதில்ல. அவ்வளவு கனத்தோடு கூட அதை கவனிக்கிறதில்ல. நீங்கள் எப்படி? கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டால் அதை ரொம்ப கவனமாக கேட்டு
அந்த ஜீவன் உங்களுக்குள் வந்து உங்களோடு கூட கலந்து அது உணர்வாக, புரிதலாக, உங்கள் வாழ்க்கையாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளும்படியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? நம்ம அதை பயன்படுத்துகிறோமா? இன்னைக்கு இந்த காலத்தில் பல சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம், பல தகவல்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், பல காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்முடைய இருதயமானது நிறைய விஷயங்களாலே நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கான பொறுமை, நிதானம் ரொம்ப குறைவான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்னைக்கு நேராக இருக்கும்போதே ஆண்டவரை விசுவாசியாதவர்கள் தான் அநேகராக இருந்தாங்க. 42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இது ஒரு பிரச்சனை. இப்படி ஒரு சாரார் இருப்பாங்க. மனசுக்குள்ள எல்லாம் ஏற்றுக்குவாங்க, நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வீடுகளில் போய் சொல்லும் பொழுது மார்க்க பிரிவினில் இருக்கிறவர்கள், விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவர்கள் நல்ல சில வாரங்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி, நான் போகிறது ரொம்ப தப்பு, நல்லா தெரியுது, ஆனாலும் இப்போ என்னால் வர முடியாது. அங்கே அவர்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கலாம், அவர்கள் மனுஷரால் அங்கீகாரம் பெற்றிருப்பாங்க. அதை தவற விடுறதுக்கு அல்லது அதை தள்ளிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு தைரியம் வரல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷரால் வரும் மகிமையை ரொம்ப விரும்புகிறாங்க இவங்க, தேவனால் வரும் மகிமையை இவர்கள் விரும்பலை. அப்போது மனுஷரால் வரும் மகிமையை, மனுஷர் நம்மளை பாராட்டுறது, நம்மளை புகழ்றது, இல்லை நம்மளை வாழ்த்துவது, இதெல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கும். அதனால தான் மார்க்க பிரிவினையில் இருக்கிறவங்க நம்முடைய திருமறை நேர நிகழ்ச்சியாலும் சரி, இந்த நிகழ்ச்சியாலும் சரி, பல வருஷங்கள் கேட்டாலும் கூட நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இதான் சத்தியம்னு வாங்க. ஆனால் அவங்க இன்னும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தங்களுடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துலையே இருப்பாங்க, ஆனால் ரசிப்பாங்க. அவர்கள் ரசிகர்களாக இருப்பாங்க. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எவ்வளவு கற்றாலும் உணராதவர்களாக இருக்கிறோமா? விசுவாசம் இருதயத்துக்குள்ளே இருக்குன்னா, அது இருதயத்துக்குள்ளே மட்டுமே இருந்ததுன்னா அது ஒரு ஆவிக்குரிய விஷயமா இருக்கும். அது அப்படியே வாயினால் அறிக்கையாக கொண்டு வர வேண்டும். ரோமரில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த வாயினால் அறிக்கை செய்தல், அது கிரியையாக மாறுதல் ரொம்ப முக்கியமாக. வெறுமனே நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் கரெக்டு தான், இதான் சத்தியம், கிறிஸ்டின் சபை தான் சரி, நல்லா புரியுது அப்படின்னு மட்டும் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவினை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஆபிரகாமை வெளியே வாப்பா, புறப்படு, நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ புறப்படுன்னார். வெளியே வந்துட்டா, புறப்பட்டார். அப்போ வசனம் இருக்கிறது, ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார். அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. கொஞ்ச நாள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து, தன் மகனை பலியிடுவதற்கான ஒரு சோதனை வந்தபோது அந்த கிரியை வழியாக மீண்டும் அவர் அந்த விசுவாசத்தை கிரியையினாலே நிரூபித்தார். இதுதான் நம்ம பேட்டர்ன் ஆஃப் ஃபெய்த். நம்ம விசுவாசத்தின் வாழ்க்கை கூட இப்படிதான் இருக்கணும். இருதயத்துக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் எனக்குள்ள இருக்குது, அதெல்லாம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அவிசுவாசிகள் தான் இப்படி பேசுவாங்க, மாய்மாலம் பண்ணுறவங்க தான் இப்படி பேசுவாங்க. உண்மையான விசுவாசியானால் அவர்கள் அதை வாயினால் அறிக்கையிடுவார்கள். ரொம்ப கோபமா, உங்கள் விசுவாசத்தில் ஏன் நீங்கள் அதை வெளிப்படுத்த மாட்டீங்க, ஏன் நீங்கள் அவிசுவாசமாக பேசுகிறீங்க, உங்கள் விசுவாசம் ஏன் செயலில் இல்லை அப்படின்னு கேட்டால், யார் ரொம்ப கோபப்படுறாங்களோ அவங்க உண்மையிலேயே விசுவாசிகள் அல்ல. உண்மையான விசுவாசியானால் அவன் அதை கிரியையிலே வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். அந்த அதிகாரிகள் விசுவாசித்தார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பரிசேயர்கள் பார்த்தாங்கன்னா தேவாலயத்தை விட்டு தொத்திருவாங்க, அதிகாரம் போயிடும், பதவி போயிடும், அதனால் இருக்கிற புகழ்ச்சி போயிடும். அப்போ தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, மார்க்க பிரிவினையிலிருந்து கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு வராமலே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பாராட்டுவாங்க சத்தியத்தை, கிறிஸ்துவின் சபையை பாராட்டுவாங்க, இந்த உபதேசம் சரி என்றெல்லாம் பாராட்டுவாங்க. அது ஒரு பிரயோஜனம் இல்லை, அது எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. மனுஷரால் வரும் மகிமையை விரும்புகிறவன் இந்த பூமியிலே கல்லறை வரைக்கும் அந்த மனுஷ மகிமையோடவே செத்து போவான்.
புதைக்கப்படுவான். தேவன் அங்கீகரிக்கணும்னா விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிடணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். 47, 48, யோவான் 12. ஒருவரின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். ஆண்டவர் முதல் முறையாக வந்தது ரட்சகராக, ரட்சிப்புக்காக, நம்மை ரட்சிக்க. 2ஆம் முறை வரப்போகிறார் இல்லையே, அப்ப நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறார். முதல் முறை வந்ததினால் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சோம்னா, 2ஆம் முறை வரும்போது அவர் நம்மை நியாயம் விசாரிக்கும் பொழுது நாம் அந்த பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். முதல் முறை வந்த ஆண்டவரின் ரட்சிப்பின் திட்டத்தை உதாசனம் பண்ணி ஏற்றுக்கொள்ளலை, அவரை விசுவாசிக்கலைன்னு சொன்னா, அவர் சொன்ன வசனமே நம்மளை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். இதுக்கு மேலே வேற வார்த்தையே கிடையாது, வேற சொல்றதுக்கு இடம் இல்லை. இறுதியானதை சொல்லிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர். நாம கூட அப்படிதான் இருக்கணும்னு தான் இவ்வளவும் நமக்கு சொல்லிக்கிட்டே வந்தார். அவரை விசுவாசிக்கிறோமா? வாயினால் அவரை அறிக்கை செய்கிறோமா? செயல் வழியாக அந்த விசுவாசத்தை நாம் நிரூபித்து வாழுகிறோமா? இதை நாம் கவனிச்சாகணும். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மளை கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கணும். நாம் மனுஷரை பிரியப்படுத்த, மனுஷர் நம்மை புகழுவதை விரும்புகிற ஆளாக இருக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருந்தான்னா அவன் தன்னுடைய இலக்கை போய் அடைய முடியாது. அந்த நித்திய ரட்சிப்பை அல்லது பரலோகத்தை அடைய முடியாது. பவுல் சொல்றாரு கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்தவனுக்கும் அதே தான். அவர் ஊழியக்காரனால அப்படி சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவர் ஆனால் மனுஷரை பிரியப்படுத்துறது, மனுஷர் புகழ்ந்தா அதுக்காகவே அங்கீகரிக்கிறது, சத்தியத்தின்படி நடப்பதற்காக நம்மை நாம் சாய்க்காமல் வராமல் இருந்தோமானால் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளவே இருந்து நாம் நித்திய பலனை இழந்து விடுவோம். உலகமானது மனுஷர் தங்களை பாராட்டிகிட்டே இருக்கணும்னு மட்டும்தான் விரும்புது. அது ஒரு மனநோய் போல இருக்கிறது. அதனால தான் லைக்ஸ் மட்டும் விரும்புறீங்க. டிஸ்லைக்கோ அல்லது விமர்சனமோ விரும்புறதே கிடையாது. வெறும் லைக் மட்டும்தான் வரணும். இது என்ன மாதிரி மனநிலை? அது ஒரு மனநோய். இன்னைக்கு இந்த தலைமுறையோட மிகப்பெரிய மனநோய். ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது நாம் தெளிவுள்ளவர்களாக தேவ வழியில் அவருடைய நீதியிலே நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றிலும் இருந்தவர்களை எல்லாம் பார்த்தார், வகை வகையாக பார்த்தார். அவங்களும் வகை வகையாக இருந்தாங்க. அதனால் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் மீண்டும் நினைப்பூட்டிக் கொள்ளலாம். நான் ஒளியாக இருக்கிறேன், ஒளி இருக்கும் பொழுது ஒளியிலே நடந்து விடுங்கள். இந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெறும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவர் வார்த்தையாகி ஒளியிலே நடக்கும்படி நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அந்த ஒளியிலே நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இது ஒன்று மட்டும்தான் நாம் நம்மளை சரியாக கமிட் பண்ண வேண்டிய விஷயமே. தாவீது சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகள் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதமானது ஒரு விளக்கு மாதிரி இருக்கு. அதில் சொல்லப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் பாதைக்கு வெளிச்சம் போல இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இந்த ஒளியில் நடப்பவர்களாக இருக்கிறோமா? இந்த உலக இருளுக்குள்ளே போய் அதிலே நாம் கரைந்து விடுகிறோமா? நாம் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெளிவாக நடக்கிறோமா? அப்படின்னா நம்மை நாம் சோதித்து பார்க்கணும். நம் சுய கிரியைகளை நாமோ எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒரு சரியான தருணம் இது. ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பொல்லாத உலகத்தில் இருப்பது எங்களுக்கு தெரிகிறதுப்பா. இருளின் ராஜ்யத்திலே இருந்தவர்கள் ஒளியினிடம் வந்தோம். ஆனால் நாங்கள் இருளை விரும்புவதாகவே இருக்கிறது. இருளின் செயல்பாடுகள் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது. அது வசீகரிக்கிறது எங்களை, அது சுண்டி இழுக்கிறது. ஏதோ எங்களையும் எங்கள் சந்ததியையும் காப்பாற்றும். ஒளியின் இடத்துல வந்தவர்களாகிய நாங்கள், ஒளியின் பிள்ளைகள் ஆனவர்களாகிய நாங்கள் அதில் நடக்கும்படி எங்களை பலப்படுத்தும்.
மனத்தெளிவு தாரும். எங்கள் மனக்கண்களுக்கு பிரகாசம் தாரும், ஒளி தாரும். எங்களை கைப்பிடித்து நடத்தும். ஏற்கனவே எங்களுடைய குற்றங்களை, பாவங்களை தயவாய் மன்னித்தருளும். நீதியிலும் சமாதான பாதையிலும் எங்களை நடத்தும். உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.